அனைவருக்கும் வணக்கம். பசுவின் பின்பக்கத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு பின்பக்கம் போய் அந்த வாழை தூக்கி அதை தொட்டு கும்பிட்டு அதை கடவுளாக நினச்சி மகாலட்சுமி அப்படின்னு வணங்குவாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறான்னா, அதாவது மகாலட்சுமிங்கிறது செல்வத்தை தரக்கூடியது, வருமானத்தை தரக்கூடியதுங்கிறதுனால அந்த பசுவின் பின்பக்கத்தை நம்ம வணங்கினோம்னா அந்த இடத்துல மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால நமக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறத இந்த சோசியக்காரனுங்க, அப்புறம் இந்த ஆன்மீகவாதிகள், இன்னும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வேதங்கள் தோன்றின காலத்தில் அவர்களுடைய குலத்தொழில் அப்படின்னா, அதாவது வேதத்தை இயற்றி அங்கே கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்க பார்ப்பனர்கள், இப்படி என்னென்னமோ அடைமொழி வச்சு அழைக்கக்கூடிய பிராமணர்கள். அவங்க தான் இந்த பசுவை தெய்வமாக வணங்கினாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் பசு தான் அவங்க பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம். அந்த பசுவினுடைய பால், அதில் இருக்கிற அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், நெய் எல்லாம், அந்த கோமியம்ங்கிறது, இது எல்லாத்தையும் காசு தரக்கூடியது, காசாக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால எளிதாக அதன் மூலம் வருமானம் ஈட்டி அதன் மூலமாக தான் வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க அந்த காலத்தில், வேத காலத்தில். அப்போ ஏன் மகாலட்சுமி பசுவினுடைய கொம்பில் இல்லை, முகத்தில் இல்லை, கை காலில், அந்த கால்களில் இல்லை, வாளுக்கு அடியில் இருக்கிற அந்த குட்டி போடக்கூடிய பகுதி, கண் ஈனக்கூடிய பகுதியில் ஏன் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னா, அந்த யாதவ குலத்தை சேர்ந்தவங்களுக்கு பசு கண் போட்டால் தான் அடுத்தது அந்த பசுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். அப்போ மகாலட்சுமி பெருகுவா, பொருளாதாரம் பெருகுது. அப்போ மெயினான இடம் அந்த கண் போடுற இடம்தான். அதை இப்போ அது வழியாக கண் வெளியில் வர்றதுனால தான் அந்த இடத்த செல்வத்தை தரக்கூடிய இடமா அந்த பசுவை வளர்ப்பவர்கள் தான் இதைய அது மாதிரி அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கும். சம்மந்தமே இல்லாமல் கோயில் ஒரு பசு இருக்குது, அதில் போய் வணங்கிட்டு போனோம்னா இவங்களுக்கு பசு மூலமாக என்ன ஒரு பொருளாதார வசதி ஏற்பட போகுது அப்படிங்கிறது யாரும் சிந்திச்சு பார்க்குறதில்ல. பசு யார் வளர்க்குறார்களோ அவர்களுக்கு அந்த இடம் மகாலட்சுமி பொருளாதாரம் ஈட்டி கொடுக்கக்கூடியது. பசுவுக்கும் சம்மந்தமே இல்லாத பாலை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிற சாமானிய மக்களுக்கு எப்படி அது மகாலட்சுமி ஆக முடியும்? அதை வணங்குவதன் மூலம் அங்கேருந்து ஒரு கண் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. யார் மாடு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது நன்மை தரும், செல்வம் பெருகும். அப்படிங்கிற அடிப்படை ஒரு சிந்தனை இல்லாமல் எவனோ சொன்னான், முன்னோர்கள் செஞ்சாங்க, நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கிறாங்க. இதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்ல யாருக்கும். பசு யார் வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் வணங்கணும். வணங்குவது என்னென்னா, அது வழியாக கன்று ஈன்று அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. நீங்கள் மாடும் இல்லை, பசுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாய் தான் வளர்த்திட்டு இருப்பீங்க. நாய்க்கு பேர் தான் குட்டி போட அதிலிருந்து காசு எடுத்து விற்பீங்கன்னா நீங்கள் நாய்க்கு பின்னாடி தான் போய் மகாலட்சுமி வாசம் செய்கிறான்ட்டு நம்ம வணங்கணும். அதே போல் கோழி வச்சுருக்கிறவங்க கோழி முட்டை இடக்கூடிய இடத்த வணங்கணும். இது தானே தர்மம். மகாலட்சுமி எதன் மூலமாக பெருகணும்னா, அது நிறைய கோழிகள் இனப்பெருக்கம் செஞ்சு கோழியினுடைய வளர்ச்சிகள் நிறைய ஆகி அதன் மூலம் வருமானம் ஈட்டுறது. பசுவை வணங்குறதுனால கோழி எப்படி டெவலப் ஆகும்? இப்படியெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன காரணத்துக்காக தோன்றுச்சு, அதனுடைய உள் நோக்கம் என்ன, எதுவுமே தெரியாது. எவனோ சொல்லுவான், 5க்கும் 10க்கும் சோசிகாரன் சொல்லிடுவான், இதெல்லாம் செஞ்சோம்னா மகாலட்சுமி வரும். பீரோவில் கொண்டு போய் இந்த பாயாசத்தில் போடுற பச்சைக்கல் பூரம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது எல்லாத்தையும் மசாலா பொருள்கள் இதெல்லாம் பீரோவில் மூட்டை கட்டி வச்சோம்னா அதில் பூச்சி உண்டாகி உள்ளே இருக்கிற துணியெல்லாம் நாசமாக போயிடும். மஞ்சள் கிழங்கு மகாலட்சுமி வாசம் செய்யும்ட்டு
பட்டு சேலையில் மஞ்சள் கிழங்கு வச்சோம்னா மஞ்சளில் பூச்சி உண்டாகும் கொஞ்ச நாளில். அது என்ன ஆகும், அந்த பட்டு சேலையை அரிச்சிடும். அப்புறம் எடுத்து வச்சு மகாலட்சுமி அந்த ஓட்டை வழியே தான் பார்க்கணும். இப்படி சேலையை தூக்கி பார்த்தோம்னா, பட்டு சேலையை தூக்கி பார்த்தோம்னா அண்ட சராசரமே தெரியும், பூரா ஓட்டையாகி கிடக்கும். அப்புறம் அதில் தான் மகாலட்சுமி பல் இழிச்சிட்டு நம்மளை பார்த்து கெக்கா பெக்கான்னு சிரிப்பா. இப்படி தான் பல பேர் முட்டாள்தனமாக என்ன ஏதுன்னு தெரியாமல் எவனோ சொல்கிறான், நம்ம செஞ்சோம்னா நமக்கு காசு கொட்டும்னு நினச்சி மூட நம்பிக்கையில். இதுதான் முட்டாள்தனம். பட்டுச்சேலை நெய்யறவன் வந்து அதை வச்சு கும்பிடணும், அவனுக்கு அது வியாபாரம். நம்ம வச்சு கும்பிட்டா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது. யார் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் தான் மகாலட்சுமி. அதன் வழியாக ஏதோ இப்போ ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கத்திரிக்கோள் தான் வந்து மகாலட்சுமி. அதை தான் கும்பிடணும். கத்திரிக்கோள் துருப்பிடிச்சி கிடக்க அந்த பக்கம் தூக்கி வச்சு போட்டு பசுவனுடைய பின்பக்கத்தை போய் வணங்கிட்டு இருந்தா இங்கே எப்படி தையல் தொழில் வந்து வளர்ச்சி அடையும்? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மண்ணும் தெரியாது, எல்லாம் வந்து கேட்பார பேச்சை கேட்டு நம்ம வீணாக போகிறது. சரி, இதனால் பலன் இல்லாட்டி என்ன, எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. தாராளமாக கும்பிட்டுட்டு போங்க. ஆனால் வந்து மகாலட்சுமி வருவானால எதிர்பார்த்து கும்பிடாதீங்கிறது தான் நான் சொல்கிறது. அதை வந்து செய்ய வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. அதை செய்வதன் மூலம் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதைத்தான் வணங்கணும். அந்த தொழில் தான் உங்களுக்கு வாழ்வாதாரம். அதுதான் உங்களுக்கு உணவளிக்கிறது, உடை அளிக்கிறது, எல்லா வசதிகளையும் செஞ்சு தருதுன்னா எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு இதுபோல் பசுவுக்கு உண்டான ஒரு காரண காரியம் அந்த தொழிலில் இருக்கும். அதைத்தான் வணங்கணும். எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பொருளாதாரத்தை கொடுக்குற மகாலட்சுமி ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு இடத்துல வாசம் செய்வாள். எல்லாத்துக்கும் சேர்த்து பசுவனுடைய பின்பக்கத்துலேயே அதை எப்படி வாசம் செய்ய முடியும்? அப்போ மற்ற தொழில்களெல்லாம் என்ன ஈன தொழில்களா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் பெண்கள். சும்மா வந்து இப்போ நான் சொல்கிற கருத்தை வந்து நல்ல ஆலோசனை உட்காந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து பெண்கள் பேசி பாருங்கள். அப்போ தான் வந்து இதுக்கு விளங்கும். இல்லைன்னா தனியாக உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு தோளில் ஒரு துண்டை போட்டுட்டு எவனாவது ஒருத்தன் மொட்டையை அடிச்சுக்கிட்டு கப்ஸா அடித்து வச்சுருப்பான். அதையெல்லாம் நம்பினா எந்த ஒரு மகாலட்சுமியும் வளராது, வீட்டில் சர்வநாசந்தான் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து இப்படி மகாலட்சுமியினால தான் பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்ட்டு பல பேர் வந்து மூட நம்பிக்கையில் இருக்கிறீங்க. உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்போ உங்கள் ஒரு பெண்மணியினுடைய கணவன்மார் இருக்கிறாரு, அவர் என்ன தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த தொழிலில் தனி மனித உழைப்பு. இப்போது ஆடு வளர்த்துறீங்க. ஆடு வளர்த்தி கோடீஸ்வரன் ஆக முடியுமா? 4 ஆடு வளர்க்குறீங்க, அது 8 ஆகும், அதுக்குள்ளே விற்றுருவீங்க. அப்புறம் அதில் இருக்கிறத வச்சு நம்ம உணவுக்கு மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம். மீதி 4 ஆடு குட்டி போடும். அது பெருசாக இருக்குள்ள அந்த பெருசை குட்டி போடுறத வச்சுட்டு ஓரளவுக்கு வந்தோடனே அந்த ஆட்டுக்குட்டிகளை விற்று போடுறோம். இப்படி வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. நம்ம வேறொரு தொழிலை வச்சுட்டு ஆடு வளர்த்துறது இல்லையே, முழு நேரம் ஆடு வளர்த்தி அதில் சாப்பிட்றதாச்சு. அதனால் இந்த சோசியக்காரனுங்க, ஆன்மீகவாதிகள், அப்புறம் இந்த பகுத்தறிவு பேசுவனுங்க பல பேர், இவனுங்கெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவவே மாட்டானுங்க. எல்லாருமே முட்டாளுங்க. அவங்க வந்து அவங்க மற்றவங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பிழைக்கக்கூடியவர்கள். இப்போ வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவனுங்களே உங்களுடைய நம்பிக்கையை வச்சு தான் அவனுங்களே பிழைக்கிறானுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை சுட்டி காட்டி அதில் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அது மூலம் வருமானம் பார்த்துக்கிட்டு அதில் தான் ஈனப்பொழப்பு பிழைக்கிறானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட மூட நம்பிக்கை இல்லைன்னா திராவிடர் கழகம் இல்லையா, அவங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளோடு இருக்கும் வரை தான் அவங்களுக்கு வயிற்று பிழப்பு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. உங்களை சுற்றி வந்து பெண்களை சுற்றி ஏராளமான அரசியல் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உழைப்பை தவிர வேறு எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து செல்வத்தை பெருக்கி தரவே தராது. ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகணும்னு வைங்க, தனியாக ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு சைக்கிள் மெக்கானிக் ஷாப் வச்சு அதில் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? தனி மனித உழைப்பு ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கவே ஆக்காது. ஒரு 1000 பேர் 2000 பேருனுடைய உழைப்பில் பகுதியை வந்து இவங்க எடுத்துக்கணும்.
உழைச்சி கொடுக்குறவன் 1000 பேர் வேலையாட்கள். அந்த வேலையாட்களுக்கு முழுசாக வந்து சம்பள வருமானத்தில் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டா இவன் வந்து வேலையாட்கள் அளவுக்கு தான் சம்பளம் பெற முடியும், கோடீஸ்வரன். ஆனால் அந்த வேலையாட்களினுடைய 90% வருமானத்தை அவங்களுக்கு 10% மட்டும் கூலியாக கொடுத்துட்டு, சம்பளமாக கொடுத்துட்டு, மீதி 90% எடுத்தால் தான் இவன் கோடீஸ்வரன் ஆக முடியும். இது அடிப்படை. இதில் ஒன்றும் யாரும் மறுப்பு கூற முடியாது. ஏன் கேட்டால், நான் தான் முதலீடு போட்டிருக்கிறேன், அதனால் தொழில் நிறுவனர் நான் தானே, அதனால் எனக்கு தானே எல்லா லாபம் சேரும். நீ நிறுவனர் தானே, நீயே உழைச்சிக்கன்ட்டு உழைக்கிறவங்களாம் போயிட்டாங்கன்னு வைங்க, எப்படி ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆக முடியும்? அதனால் 1000 பேருனுடைய உழைப்பை வந்து சுரண்டுனா தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக முடியும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களான்னு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு எந்த சோர்ஸும் கிடையாது, அதை எப்படி மகாலட்சுமி கூரையை பிச்சுட்டு அதை எப்படி கொட்ட முடியும்? நம்ம எந்த விதத்துலையும் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் தான் உலகம் இருக்கும். நீங்கள் சிந்திச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து இல்லையா? அதனால் பெண்கள் வந்து சிந்திக்கணும். சிந்திச்சாதான் இதனுடைய உண்மைகள் வந்து புரியும். நீங்கள் சிந்திக்காமல் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுடைய கொஞ்ச நஞ்சு இருக்கிற பொருளாதாரத்தையும் சுரண்டி உங்களை வந்து ஏழ்மையிலையும் தரித்திரத்துலேயும் தான் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது வந்து சும்மாவா நீங்கள் செலவு பச்சைக்கால் போகிற ஒரு கிராம் என்ன ரேட்டுக்கு விற்கிது? அதெல்லாம் வாங்கணும்னாலே அப்புறம் அதுக்கு தனியாக காசு செலவழிக்கணும் இல்லை? ஏலக்காய் 1 கிராம் என்ன ரேட்டு? 1 கிலோ 2000 ரூபாய் என்னமோ அவ்வளோ ரேட்டில் விற்றுட்ருக்குது. 10 கிராம் வாங்கினா கூட உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கணும். இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஏலக்காய் வாங்கினா கேரளாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது இல்லை. இப்படி பல விதங்களை உங்களை சுற்றி வந்து உங்களை ஏமாற்றி, அதாவது இந்த பித்தளை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சு அதில் ஃப்ளவர் போட்டு வச்சோம்னா லட்சுமி மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவான்னு சொல்லுவாங்க. வச்சு பார்ப்பீங்க, ஒன்றும் நடக்காது. அதே தான் இன்னொரு வீடியோ போட்டு வச்சுருப்பான். மெயினாக வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க. இன்னொருத்தன் போட்டு வச்சுருப்பான் பீரோவில், அவனே தான். அந்த இதை மறந்துடுவீங்க நீங்கள், ஃப்ளவரெல்லாம் போட்டு வச்சு ஒன்றுமே நடக்கலையன்ட்டு. பீரோவில் வந்து பச்சைக்கல் போகிற வச்சோம்னா செல்வம் பெறணும்னு, இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்களே யோசனை சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ விதமான விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மகாலட்சுமி இன்னுமே ஏன் வரல, அவளுக்கு இன்னும் உங்கள் மேலே கோபம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கார் என்ன தொழில், கூலி வேலைக்கு போகிறாரா? அந்த கூலி வேலையை தான் நம்ம வந்து தெய்வமாக வணங்கணும். அதில் வந்து வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு அடிப்படை தெரியாமல் போய் மகாலட்சுமியை வணங்கினா அது எப்படி? உங்கள் வீட்டுக்காரருக்கு 1000 ரூபா சம்பளத்துக்கு பதில் 5000 தரப்போகிறாங்களா? ஒருவேளை மகாலட்சுமி அதிர்ஷ்டம் அப்படின்னு போட்டு ஏதாவது தங்க புதையல் கொடுப்பாளே என்னமோ? இதையெல்லாம் நம்பி பூஜை செய்ய இருந்த காசு காதில் போட்டிருக்கிற கம்மலையெல்லாம் விற்றவங்க இருக்கிறாங்க பெண்மணிகள். இந்த மெட்டின்னு ஒன்று போடுவாங்க வெளியில், அது ஒரு 200 300 தான் போகும். அதை கூட கொண்டு போய் விற்று இந்த பூஜையை செஞ்சு பார்ப்பாங்க, ஒன்றும் நடக்காது. மெட்டி போனது மிச்சம். இப்படி அடிப்படையில் எதுவுமே சிந்தனை இல்லாமல் இருக்கிறீங்க பெண்கள். உங்களை வந்து எளிதாக ஏமாற்ற முடிகிறதுனால அவனுக்கு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி சொல்லி உங்களை செய்ய வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சேமிப்புகளையுமே அவன் பிடுங்கிட்டு விட்ருவானுங்க தட்சணைங்கிற பேரில். அப்புறம் இந்த சோசிகாரங்கிட்ட போனோம்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்காம அவன் சோசியம் பார்ப்பானா? இதவாறு வடக்கிருந்து வந்துட்டுருக்குது செல்வம், இதெல்லாம் செஞ்சிங்கன்னா பரிகாரம் செஞ்சிங்கன்னா அப்படின்னு கூட்டிகிட்டு எங்கேயாவது ஒரு கோயிலில் கொண்டு போய் அதுக்கு ஒரு செலவு எல்லாம் பண்ணிவிட்டு அவன் ஒரு காசை வாங்கிட்டு எல்லாம் செலவு பண்ணிவிட்டு போயிடுவான். உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு பித்து பிடிச்ச மாதிரி சிந்தனைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள நம்பிட்டுருக்கிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ கொத்தனார் வேலை செஞ்சிட்ருப்பார் ஒருத்தர். அவருடைய அடுத்த பொசிஷன் என்ன, ஒரு சின்ன கான்ட்ராக்ட் பிடிக்கிறது, ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து அவருமே இன்னும் 2 ஆளுகளை சேர்த்து செய்கிறது. அதுக்கு பிறகு பெரிய வீடு கான்ட்ராக்ட் பிடிக்கிறது. இதுதான் வளர்ச்சி. இதில் தான் செல்வம் வளருமே தவிர, நீ கொத்தனாராகவே இருந்துக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? கொத்தனாருக்கு ஒரு நாளைக்கு இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு, அதை வந்து கான்ட்ராக்டர் வந்து 5000 ரூபாயாக கொடுப்பானா? மகாலட்சுமி வந்துட்டா, நீ பூஜை பண்ணிட்ட, அதனால் இந்தாடா அப்படின்னு போட்டு முதலாளி வேணும் 5000 ரூபாயாக சம்பளம் தர போகிறான். அதே 1000 ரூபா தான். அதனால் நம்ம கூலி தொழில் செய்கிறோம்,
இதில் எப்படி வந்து வருமானம் வந்து அதிகமாக வருங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். ஒருபோதும் வராது. சாகிற வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக. காதில் போட்டிருக்கிற கம்மல், மெட்டி, அப்புறம் ஏதோ சின்னதாக 1/2 பவுனில் மோதிரம் போட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் விற்று நாசம் பண்ணி போட்டு அப்புறம் பேன்னு உட்காந்து முழிக்க வேண்டியதுதான். மகாலட்சுமி வரவே மாட்டான். எப்படி வருவா? இருக்கிறதும் போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். அதனால் பெண்கள் நல்லா சிந்திச்சு பார்த்து ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவிலையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமே எதுவும் செய்ய வேண்டாம். இனி இதுவரைக்கும் செஞ்சுருந்தா பரவாயில்ல, இனிமேல் முழிச்சுங்க. ஒருபோதும் நடக்காது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். இந்த வீடியோவை திருப்பி ஒரு 4 தடவை பாருங்கள். 2வது வந்து இது போன்ற கருத்துக்கள் மிக்க வீடியோக்களை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாட்டில் வந்து இந்த மூட நம்பிக்கையால் நம்ம இருக்கிற செல்வத்தை இழக்காமல் பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதை செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க வீடியோவில் என்ன நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு. சும்மா எடுத்தோடனே நம்பிக்கையை வந்து கொச்சப்படுத்துகிறான். நான்லாம் வந்து தீக்காக்காரன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பகுத்தறிவு என்பது வேறு, மெய்யறிவு என்பது வேறு. நம்மளாம் மெஞ்ஞானிகள். என்ன ஃபேக்டோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்லிகிட்ருக்குறோம். அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு, இது போன்ற இன்னொரு வீடியோவில் நான் மறுபடி இது போன்ற நீங்கள் செய்யக்கூடிய சில முட்டாள்தனம்னே சொல்லுவோம், முட்டாள்தனமான செயல்களை வந்து நீங்கள் உங்களை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.